சண்டே வந்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயிலில் வந்து எங்கள் அம்மா ஒரு கோயிலில் வந்து காப்பு கட்டுறது எங்கள் அப்பா ஒரு கோயிலில். அதனால அங்கே வந்து இந்த கஞ்சி தான் காய்ச்சுவாங்க, இந்த கஞ்சி. அதனால நான் அந்த கஞ்சி இன்றைக்கி காய்ச்ச போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே கட்டுவாங்க காப்பு. 12 நாளைக்கு திருவிழா நடக்கும். இங்கே நான் இந்த இந்த படியால் ஒரு படி எடுத்திருக்கேன். அரிசி, பச்சரிசி அதை லைட்டாக வதக்கிட்டு எடுத்துக்கணும். 1/4 கப்பு வந்து பாசிப்பயிறு எடுத்து அதை வறுத்து வச்சுருக்கேன். இது ஒரு தேங்காவை திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம். இது வந்து வெல்லத்தை கூட காய்ச்சிட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நான் வந்து இந்த பச்சரிசியையும் இந்த பாசிப்பயிறுப்பையும் வறுத்துட்டு களைஞ்சிட்டு போடுறேன். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது, தாங்கவே முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சமையலை சுருக்கிடுறதுன்னா இப்போ இதில் வந்து அதுபோகமாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி முழுந்துற அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு பொங்கல் மாதிரி வச்சா கூட அப்புறம் கலந்துக்கலாம். நான் ஒரு 2 விசில் வைக்கிறேன். இந்த வெல்லத்தை காய்ச்சிக்கலாம், ஏன்னா அதில் மண் இதுவும் இருக்குன்ட்டு அந்த வெல்லத்தை நான் காய்ச்சிறேன். அங்கெல்லாம் நாங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம், திருவி தான் போடுவோம் தேங்காய். இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை ஒடிச்சு வச்சுருக்கேன். நான் கருவேப்பிலை இந்த ஒரு வாரத்துக்கு அனல் நின்று சமைக்க முடியலைல்ல, ஏதாச்சும் செஞ்சு வச்சுக்கலான்ட்டு ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் ஒடிச்சிக்கிட்டு வந்துட்டு, கீழே இருக்குது கருவேப்பிலை மரம், அதை ஒடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு ஆள்கிட்ட இதை உருவ சொல்லிட்டேன். இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்த நார்த்தங்காய் இருக்குது, அந்த நார்த்தங்காயை வந்து ஊறுகாய் போட்டுடலாம். இது அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து நல்லா அலசிக்கலாம், அலசிட்டு நல்லா தொடச்சிக்கலாம். இந்த நார்த்தங்காய் வந்து உப்பு ஊறுகாய் போட போகிறேன். அது வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மறு வருஷம் ஊறுகாய் வர்ற வரையும் நான் வச்சுருப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது கஞ்சி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் இருந்தாலே போதும். இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லா வகுந்துட்டு 4 வகுந்துட்டு உப்பு இது பிஞ்சு நான் சரி அடுத்த வாட்டி போக முடியுதோ என்னமோன்ட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். இது நல்லா பெருக்கும் இது. இப்போ நல்லா ஒயிட் டவல் வச்சுட்டு டர்க்கி டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சி அந்த கிண்ணம் போடுறோம்ல, அது கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரமே இருக்காமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இதுலேயும் ஈரம் இல்லாமல் காஞ்சது கிண்ணமாக இருக்கணும். நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இது நம்ம வகுந்து உப்பு வச்சு அப்படியே வச்சிடணும். வச்சா அதுக்குள்ளேயே மூடி வச்சுருந்தோம்னா வெந்துடும். ஒரு 3 நாள் சென்று அதை எடுத்து வெயிலில் எடுத்து நாங்கள் அப்போ இந்த கீத்து இருக்கும்ல, அதில் எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு பக்கெட்டு இருக்கும். திருப்பி காஞ்சோடனே சாயந்தரம் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு குலுக்கி வச்சோன்னா நல்லா காஞ்சிடும். ஊறுகாய் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு பானையில் வச்சு இதில் வச்சுக்க வேண்டியது தான், பிளாஸ்டிக் வாளியில். இந்த பாருங்கள் வெந்துடுச்சு. 2 விசில் வச்சுட்டேன். இப்போ நல்லா கடைஞ்சிக்கிட்டு நாங்கள் அப்போ என்ன செய்வோம்னா, பெரிய குண்டா நல்ல 3 மரக்காய் வடிக்கிற குண்டா இருக்கும். அதை கொண்டு வச்சுட்டு சேர்ந்து கூட 2-3 பேர் கூட இப்போ கோயிலில் கஞ்சி காய்ச்சுவோம். அந்த டீ கடை வைக்கிறாங்களா, அந்த அடுப்பில் வச்சுருவோம். அது நைட்டு தானே ப்ரோக்ராமு. இப்போ பாருங்கள், இதில் இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டோம். நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த பெரிய கஞ்சி இது மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு 1 குடம் 2 குடம் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு உப்பு நல்லா கல் உப்பு போட்டுட்டு தேங்காய் பூவை திருவி போட்டுடுறது. போட்டால் அங்கேயே கோயிலில் இருப்பாங்க அந்த பலூனு வைக்கிறவங்க நிறைய பேர், ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மட்டை இருக்குல்ல, பனை மட்டை, அந்த மட்டையை எடுத்து அதை இது மாதிரி மடித்து ஒரு மாதிரி கட்டிட்டு அந்த கஞ்சி வாங்கி அதில் குடிப்பாங்க. நாங்கள்லாம் போயிட்டு வாளியில் வாங்கி கொண்டா வச்சுக்கிட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அம்மன் கஞ்சி வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் இங்கே தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ ரொம்ப மாடலாக பண்ணுறேன்ட்டு பாயசம் காய்ச்சிறது, அன்னதானம் பண்ணுறது எல்லாம். அப்போ இந்த கஞ்சி மட்டும்தான் திருவிழா அன்னைக்கு தான் அன்னதானம் போடுவாங்க. இப்போ டெய்லி வந்து நாங்கள் எங்கள் அப்பாவோட வந்து ஆறாங்கரை 10-12 நாளைக்கு நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ இதை வந்து இதில் மண் இருக்கிறதுனால அப்போ வந்து சர்க்கரை இருக்கும், அதை போட்டுக்கிட்டு சர்க்கரை போட்டால் அது பெரிய விசேஷம். இல்லைன்னா உப்பு கஞ்சி தான், உப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு காய்ச்சி பெரிய குண்டாலில் மோந்து ஊற்றுவா. அவ்வளோ பேர் வாளி வச்சு வாங்குவா, ஊரே வாங்கும். அது நாங்கள்லாம் எங்கள் 2-3 சின்னம்மா சேர்ந்து பண்ணிக்கிறது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைன்ட்டு விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பண்ணிக்கிறது. நம்மளால் முடிஞ்சது அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு, அதனால் நான் செஞ்சேன். இது பாருங்கள், இதில் ஊற்றி குடிச்சிடலாம். அப்படியே பொங்கலாக எடுத்து கூட சாமிக்கு வச்சு அம்மனுக்கு படைப்பாங்க. அப்படியே வச்சுட்டு வேப்பலையை கட்டிட்டு ஊற்றுவாங்க. நல்லா சாம்பிராணி போட்டு மணி அடித்தோடனே போயிடுவாங்க கஞ்சி ஊற்றுறாங்கன்ட்டு. அங்கே போயிட்டு நல்லா வாங்கி குடிக்கிறது. நான் அந்த இப்போ பாருங்கள் கருவேப்பிலை ஒடிச்சு கொண்டாந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே இருக்குது இந்த செடி. இது ஒரு செடி அங்கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது, அந்த முடுக்கில் இருக்குது. அது கீழே ஒடிச்சிட்டு வந்து நிறையா இருக்குது.
உரிச்சிட்டு வந்து வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பண்ணலாம், பொடி அடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாருங்க இருக்குது, அது பொடி அடிச்சுட்டு கருவேப்பிலை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் துவையல் அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், கருவேப்பிலை குழம்பு கூட அப்படியே இருக்கும். அது வந்து கருவேப்பிலை குழம்பு வச்சுட்டா கூட வீணாக போகாது. அது ஒரு மாதம் கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இருக்கும். சின்ன வெங்காயம் நான் நல்லா ஒரு கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இது தண்ணி ஊற்றாமல் அடிக்க முடியலை, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, இல்லைன்னா சும்மா சுற்றுது ஆனால் அடிப்பட மாட்டேங்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அதை எடுத்து வச்சுட்டேன். தக்காளி அடிச்சுக்கலாம், ஏன்னா தக்காளி அப்படியே திப்பிலியாக கிடக்கும். அதனால் அடிச்சிட்டோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி கருவேப்பிலை தொக்கு மாதிரி குழம்பு மாதிரி வந்துடும்ல, அதனால் அடிச்சிடுறேன். ஒரு 3 தக்காளி, சின்ன குட்டி தக்காளி தான், அதை போட்டு அடித்து இப்போ வச்சுருக்கேன். அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், குழம்பு கூட்டிடுவோம். இப்போ வந்து இந்த நார்த்தங்காயை நல்லா வகுந்துட்டு, நாளாக வகுந்துட்டு, நல்லா தொடச்சி வச்சுருக்கோம்ல, நாளாக வகுந்துட்டு நடுவில் உப்பு வைக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் நம்ம மாங்காய் ஊறுகாயும் சைடாக அரிஞ்சிட்டு இந்த சைடும் உப்பு வைக்கணும். அதுக்கு மாங்காய் இன்னும் நான் கொண்டு வரல, காய்ச்சலை, காய்ச்சோன்னே போடுவோம். இப்போ அப்படியே வகுந்துட்டு உப்பு வச்சுட்டு ஒரு நாளாக வகுந்து உப்பு வச்சுட்டு அப்படியே அமுக்கி ஒன்று ஒன்றா அப்படியே நேராக வச்சிடணும். இது நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப இந்த ஜுரம் அடித்து இந்த இது பண்ணுறது நாக்கு செத்து போய் கிடக்கல, அப்போல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது டெய்லி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கீற்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். எந்த சாப்பாடும் தொட்டுக்கூட கூட வேண்டியதில்லை. சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே வகுந்துட்டு கல் உப்பு வச்சுட்டு அப்படியே நட்டமாக வச்சிட வேண்டியதான். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே மேலே கொஞ்சம் உப்பு கூட தூவி விட்டுக்கலாம். இது எல்லாம் அந்த உப்பு வாங்கி வெந்துடும். அது வெந்துட்டு அதுக்கு பிறகு எடுத்து வெயிலில் வச்சுட்டு கூட கொஞ்சம் 2-3 நாள் வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் நான். இந்த பாருங்கள், இப்படி அழகாக இருக்கும். அப்படியே வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். அந்த உப்புலேயே அது வெந்துடும். இப்போ மூடி வச்சுருவோம். அது ஈரம் மட்டும் படாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை குழம்பு வச்சிடலாம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாம். வடித்து எல்லாம் செஞ்சு இந்த குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுங்க, டக்குன்னு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ போகையில் டக்குன்னு ஒன்றுமே நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுங்க, இது இந்த வெயிலில் தான் சமைக்கவே முடியலையே. இப்போ கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனையும் பூண்டு போட்டுங்க. பூண்டு இந்த சிம்மிலே இருக்கட்டும். பூண்டு நல்லா வேகட்டும். டக்குன்னு சாதத்தை வடிச்சிட்டு அப்படியே இதை ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது லஞ்சுக்கும் கொண்டு போகலாம். இந்த தக்காளி அடித்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு வெந்தோடனையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் வந்து அந்த குழம்புல இருக்கையில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அடித்த தக்காளியை எடுத்து அதில் போட்டுக்கிட்டு அது சிம்மிலே வதங்கட்டும். அப்போ தான் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தீயை வச்சோம்னா அப்படியே புகையாக வரும், சீக்கிரம் வேகாது. ஒரு மாதிரி மேலே வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ அடித்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி கூட போடலாம். ரொம்ப நல்லது. கருவேப்பிலை எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. அந்த காலத்துலலாம் பாருங்கள், கருவேப்பிலை வந்து இந்த மாசமாக இருக்காங்கல்ல, கன்சீவாக இருக்கையில் அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, மருந்து கொடுக்க போகிறேன்னு. அப்போ அதில் மருந்து கொடுக்க போகிறேன்னா இப்போ நம்மலாம் இருக்கையில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்கல்ல, அவங்க இந்த கருவேப்பிலையை தான் அரைச்சி மருந்து கொடுப்பாங்களாம். அது அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது கருவேப்பிலையில். நான்லாம் வந்து என் சின்ன பொண்ணு வயிற்றில் இருக்கையிலலாம் நாங்கள் ஊரில் வந்து அம்மியிலேயே அரைச்சி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ வந்து குழம்பு மசாலாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு மசாலா நிறையா சேர்க்கக்கூடாது, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நான். இது மிளகு சீரகம் கூட அரைச்சி போடலாம். நான் வெயில் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹீட்டு சேர்க்க வேணாம். இதிலே குழம்பு மசாலா தூள்லேயே சேர்ந்துருக்கு நம்மளுக்கு மிளகு சீரகம்லாம், அதனால் இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். இந்த கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனை போகிற பிறகு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிடணும். சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றணும், அப்போ நல்லாயிருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலையை தான் அரைச்சி உருட்டி காலையில் வெறும் வயிற்றில் கொடுப்பாங்களாம். 3 உருண்டை 5 உருண்டைன்னு ஒரு 3 நாளைக்கே என்னவோ. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ சத்து இருக்குது அதில். இப்போ இது புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நான் இட்லி பொடியிலலாம் நிறையா கருவேப்பிலை சேர்ப்பேன். நான் போனேன்னா கருவேப்பிலை அவ்வளோ ஒடிச்சிக்கிட்டு வராமல் இருக்க மாட்டேன். ஆனால் வந்து என்ன டக்குன்னு செய்ய மாட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா செய்ய மாட்டேன். கீழேயும் இருக்குது நாங்கள் வரிச்சிக்கிறது. ஆனால் எனக்கு ஊர் கருவேப்பிலைன்னா ரொம்ப பிடிக்கும்.
இப்போ பாருங்கள், நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு நம்மளுக்கு நல்லா எல்லாம் கலந்து கொஞ்சம் வற்றின மாதிரி இருக்கும்ல, அப்போ சிம்மில் போட்டுறணும். சிம்மில் போட்டால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம நல்லா நிறுத்திட்டு மேலே மூடி போடக்கூடாது, அந்த வேர்வை தண்ணி உள்ளே வடியும். அதனால் அப்படியே ஓப்பனில் வச்சுருந்துட்டு நல்லா ஆறினோடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து, ஒரு வாளியிலேயே கிண்ணத்துலேயே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த பாருங்கள், கல் உப்பு போடுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்பப்போ சாதம் வடிக்கையில் எடுத்து போட்டு சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நல்லெண்ணெய் வந்து நிறையா சேர்க்கணும். கடைசியில் வந்து இந்த வெல்லம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சின்ன பீஸு போடலாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு. என்கிட்ட வெள்ளெண்ணெய்க்கு இல்லை, அந்த இதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் காய்ச்சிட்டேன். அதனால் இந்த பாருங்கள், நல்லா வற்றிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். அவ்வளோ வந்து அதில் வந்து நிறைய சத்து இருக்குது, எண்ணிலடங்கா சத்து இருக்குது அந்த கருவேப்பிலையில். அது முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை துவை அரைச்சி வச்சுருவோம். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே செஞ்சு வச்சுக்கிறேனுங்கிறதுக்காண்டி நான் செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வீக்கு போகிறது நம்மளுக்கு. அதனால் நான் வந்து இதை வந்து சிம்மிலே வச்சுட்டு வருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், நல்லா பெரிய கைப்பிடி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு போட்டிருக்கேன் நான் எண்ணெயில் மிளகாயை. காரம் இது கடுமையான காரம். ஏன்னா இது வந்து நம்ம சாதத்தில் எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும், எல்லாமே அதிகமாக போடணுன்றான்னு போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அளவு மிளகான்னா நான் 3 பங்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா கருவேப்பிலையை உருவிட்டு, இது ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன்னா பெரிய கைப்பிடி, இதை நல்லா வறுத்து கருகாமல் எடுத்து வச்சிடணும். இப்போ கருவேப்பிலை 3 கைப்பிடி இருக்குன்னு அலசி வச்சுருக்கேன். இந்த புளி வந்து நம்ம இந்த மிஷின் புளின்னா உங்களுக்கு அதில் ஓடு இதெல்லாம் இருக்கும். நான் வந்து இது நானே வாங்கிட்டு வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் குத்துனல அந்த புளி. லைட்டாக அந்த பச்சை வாசனை போனால் போதும். அந்த நாரை எடுத்துட்டு உருவிட்டு அந்த புளியை மட்டும் வைக்கணும். இதை வறுத்து எடுத்து இதை தனியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டு வதக்கணும். ரொம்ப நல்லது, ஹீட்டுக்கும் ரொம்ப நல்லது இது. இது நல்லா வறுத்துங்க. இதில் வந்து இது கூட போடலாம், கடலைப்பருப்பு உளுந்து கூட வறுத்துட்டு போடலாம். சரி, இயற்கையாக சாப்பிடையில ஏன் அந்த பருப்பெல்லாம் சேர்ப்பானேன்ட்டு நான் சேர்க்கலைண்ணா. இப்போ பாருங்கள், இது தண்ணி ஊற்றி அடிக்க முடியலை. நான் 2-3 டைமாக அடித்தேன். அதனால ஒரு மிக்சியிலே ஒரு 3 டைமில் அடித்தேன் நான். ஒரே இதில் அடிக்க முடியலை, நிறையா இருந்துச்சு. அதனால் இப்போ இதில் வந்து தண்ணி போகணும், அந்த தண்ணி சத்து இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே இந்த எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மசாலாலாம் எடுத்து அப்படியே போட்டு அந்த கிண்டணும். அதில் உள்ள எண்ணெய் வந்து போயிடும், எண்ணெய்ங்கிறேன் தண்ணி போயிடும். அப்போ வந்து எடுத்து நம்ம வந்து நல்லா ஆறினோடனே ஒரு பாட்டிலோ டப்பாவிலோ எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இது வந்து காலையிலே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு சாதத்தை வடித்து பிசைஞ்சு சாப்பிட்டா கூட இந்த சுகருக்கெல்லாம் வந்து இந்த கருவேப்பிலை அவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சுகருக்கு அதிகமாக நல்லதுனால நிறைய கருவேப்பிலை சேர்க்கலாம். அதுவே சுகரே வந்து இருக்கிறவங்களுக்கு 48 நாள் சாப்பிட்டா சுகரே குறையுதான், அந்த அளவுக்கு இதில் இது இருக்கும். இது வந்து கருவேப்பிலை குழம்பு, தயிர். இன்றைக்கி ஃபுல்லாக ஆரோக்கிய சமையல் தான். இது வாழைக்காய் பொடி இது கொஞ்சம் செஞ்சுட்டேன். இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் நான்வெஜ்ஜு கூட இன்றைக்கி எடுக்கலை. இன்றைக்கி பிரதோஷம் இல்லை, எங்கள் ஊரில் வேறு கோயில் காப்பு கட்டுறாங்கன்னு கொஞ்சம் இதாக இருந்துக்கிறது. சாப்பிடுவோம் நாங்கள் கருவாட்டு குழம்பெல்லாம். இப்போ கருவேப்பிலை துவைய வச்சுக்கலாம், வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.